சாரி, மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:14 கரெக்டாக விடிய போகுது. இன்ன வரைக்கும் தூக்கம் வரல. ஏன்னா ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங்கில் என்ன பண்ணுறது? ஓவர் திங்கிங்னா எப்படி தெரியுமா? இப்போது நான் பெட்டில் உட்காந்துருக்கேன். பெட்டு தடதடன்னு ஆடி விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? பக்கத்தில் ஃபேன் இருக்குது. ஃபேன் வெடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுறது? பீரோ இருக்குது. பீரோ டமால் நம்ம மேலே விழுந்துச்சுன்னா என்ன ஆகுறது? ஃபேன் இருக்குது. ஃபேன் நம்ம மேலே விழுந்துச்சுன்னா என்ன ஆகுறது? இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கோம். வீட்டில் ஸ்பேஸ்ஷிப் வந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஏரோப்ளைன் வந்து மோதிச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதே சொல்ல உலகம் வெடிச்சதுன்னா என்ன ஆகும்? இத்தனை கேள்வி என் மைண்டுக்குள்ளே ஓடுது. திடீர்னு நம்மளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாராவது வந்து காப்பாற்றுவாங்களா? இப்போ ஜாம்பி உள்ளே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் சத்தியமாக என் மைண்டில் ஓடுது. பாத்ரூம் வருது. பாத்ரூமில் டங் 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 டங்னு யாராவது தட்டுறா மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? நினச்சி பார்க்கவே ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது. ஆனால் இதுதான் டெய்லியும் எனக்கு நினச்சிட்ருக்கேன். இதில் வேற ஒரு கேவலமான தருணம் என்ன தெரியுமா? என் க்ரஷ்ஷு வந்து என் கூட உட்காந்துருக்க மாதிரி நான் தூங்கிட்டு இருக்கேன். அவர் வந்து என்னை எழுப்புறார். ஏந்திரு உட்காரு, தூங்காத, என்கிட்ட பேசு, சாப்பிட்டியா, எப்படி இருக்கியா, நல்லா இருக்கியா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. சரி, நேரத்தை பற்றி கவலைப்படுறேன்னு பார்த்தா க்ரஷ்ஷு வர்றதெல்லாம் பற்றி இதுக்கு ஏதாவது தீர்வு இருந்தால் கமெண்டில் சொல்லிட்டு போங்கய்யா. சத்தியமாக சொல்கிறேன். ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது. ஆனால் ஓவர் திங்கிங்லேயே தான் வளர்ந்துட்டுருக்கேன் சின்ன வயசுலேருந்து.